அட கடவுளே, வாங்கின 2 லிட்டர் பாலும் அப்படியே விளங்கு வேடா. வந்த கஸ்டமர் வெட்டியால காசு தரா போறாம்ல. இந்த கடைக்கு நாங்க தான் ரெகுலர் கஸ்டமர். ஒத்திக்கிட்டு டீயை போடுறா மச்சான். என்னடா அனிதா அவங்க அப்பனோட வராடா. அப்பா என்னம்மா? அந்த பொறுக்கி பசங்க இருக்காங்கப்பா, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, வாங்க போயிடலாம். வாடா மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். இந்த விளங்காத பேரும் அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து போறானுல, அங்க என்ன நடக்க போகுது தெரியல. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா. மாமா கிறுக்கு மரம் வணக்கம் மாமா. என் பொண்ணு காலேஜுக்கு போக டைம் ஆகுது, கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? காலேஜுக்கு போகணுமாண்டா? எங்க கூட சினிமாக்கு தான் வரணும். வாட்சலாம். வந்துட்டாமல பட்டுக்கொண்ட சிங்கம் இவனோட சோரி முடிக்கிறதுக்கு. ஏங்க போறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க போட்டோம், நீங்க போங்க. ஏய் மச்சான், தெரியாம சொல்றடா. இப்போமா அவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க போங்க. போன் சொல்றல, போடா. என்னடா போஸ் குடுக்குற? பொட்டலாம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா அப்பா செங்கல பரதநாட்டியம்லாம் ஆடுது. தொடர்ந்து போயிருவோம், பயந்து போய் கால விழா பாரு. ஏரியா பக்கமே இனிமேல் வர மாட்டோம். விட்டு தெய்வமே. ஆமா தெய்வமே, இந்த அடிக்கு எங்க உடம்பு தாங்காது. உத்த தெய்வமே, வாங்கடா போலாம். போயிட்டு வரேன்டா. அப்பா உங்க தொல்லை இதோட ஒளிஞ்சதுல. தம்பி அடியா, இது சும்மா இடி மாதிரிலாம் விழுந்தது. இனி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டானுவா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லங்க, நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டுல அம்மா இருந்தனால தான் நான் உங்கள்ட்ட அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். அது எப்படி என்கிட்ட வந்து கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வேதா சொன்னா சார். வேதாவா? எந்த வேதா? அது அவளே வந்துட்டா. இந்த பொண்ணா? நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தோமே. ரொம்ப நன்றிமா. ஏய் அனிதா, இனிமே அவனுங்க பக்கமே வர மாட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே பை பை. ஹலோ, உங்களதா? என்னாச்சு? எதுவுமே பேசாம ஷாக்கா நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கியை காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அது வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னல்ல ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க, அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன எப்போ எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல தான் மணி சத்தம் கேட்டு முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க. ஆனா என் மனசுல செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க மணி சத்தம் கேட்டாலும் உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனா என் மனசுல இருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது. என்னது? ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே ஸ்வலம்போதராய ஏகதந்தாய விஜ்ஞ விநாசினே சுசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நமः மகாகணபதே நமः கற்பூர் நீராஞ்சனதீபம் தரிசயாமி. ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வந்திருக்கு, எனக்கு பத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலியா. ஒழுங்கா குளிடானா அவ எண்ணெயை கொண்டா இவ எண்ணெயை கொண்டான்னு. டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன். இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சி குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா. அண்ணே
இவனா? அடடே வாங்க பைக்கார தம்பி வாங்க. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே? இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரெஃபர் பண்ணா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா. எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு. எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க் காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய் அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லடா. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேதுல அக்கவுண்ட் கேட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு? அதானே. அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க. நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசத்துக்கு இப்பவே கொடுத்துறேன். கள்ள செக்கா? கள்ள செக்கோ நல்ல செக்கோ செக் கொடுத்தோம்ல. இப்ப நாங்க செக் வப்பம் இல்ல. எப்படி வைப்பிய? கள்ள செக் அடிச்ச குற்றத்துக்காக கவர்மெண்ட ஏமாத்துனதுக்காக உன்னை கோர்ட்டு படிக்கட்ட ஏத்தி உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. டேய் நீ இந்த படிக்கட்ட விட்டு கீழ இறங்கி போனா தானடா நான் கோர்ட் படிக்கட்ட ஏறுவேன். டேய் மத்த நேரம்ல அறுவாள் எடுக்கறீங்க. இப்போ எடுத்து வெட்டலாம். போய்ட்டாடா என்னைய தேங்க. சரிடா தப்பிச்சிண்டா சாமி. ஹலோ கந்தா, அத செக் மேட்டர் என்னாச்சு? சார் இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார். மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார். பேசாம பிசினஸ் மாத்திடுவோம் சார். ஏய் ஸ்டூபிட், என்னடா உளறற? உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார். நான் நேர்ல வந்து சொல்றேன் சார். எங்க சார் குழந்தைங்க யாரையுமே காணோம்? எல்லாம் பிரேயர் ஹால்ல இருக்காங்கம்மா. ஓ ஓகே. வேதா டைம் ஆச்சு, கிளம்பலாமா? பூஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. குழந்தைங்கள பாத்துட்டு போயிடலாம்ப்பா. நீ பாத்துட்டு வா, நாங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றோம். அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி பூஜா கிட்ட நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு. ஓகே சரி பை. ஓகே பை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே அடைக்கலம் கொடுப்பவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமின்றி யாரும் இல்லை. இந்தாங்க. Thank you uncle. Thank you. Thanks uncle. Welcome. வாங்க. Bye uncle. Hey, what a surprise. ஆமா நீங்க எப்படி இங்க? உங்கள மாதிரிலாம் என்னால பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதோ சின்னதா என்னால முடிஞ்சது. இங்க உங்களை பத்தி சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்குள்ள என்ன சோகங்கள் இருந்தாலும் இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைங்களோட முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா போதும், மனசு லேசாயிடும். எக்ஸாக்ட்லி. ஆமா எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு எதுவும் இல்லையா? சிச்சி அது இல்ல, கிஃப்ட் கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஏதாவது? ஓ கிஃப்டா? இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட். எப்போதும் என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அக்கா அக்கா. என்னடா இந்த நேரத்துல? அக்கா ஹோம்வொர்க் செய்யணும், கொஞ்சம் பென்சில் சீவிதாக்கா. ஆமா ஷார்ப்னர் என்னாச்சு? ஷார்ப்னர் தொலைஞ்சிருச்சுக்கா. ஒரு பொருளை ஒழுங்கா வச்சுக்க தெரியாது. கொடு. இந்தா. ராத்திரி 11 மணிக்கு பென்சில் சீவணுங்கிறது என்னோட தலை எழுத்து. யாரால மாத்த முடியும்? ஹலோ வேதா, என்ன இந்த நேரத்துல? உனக்கு ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் விரல்ல அடிபட்டு ரத்தம்? am I right? எப்படிங்க? இப்பதான் தம்பிக்கு பென்சில் சீவி கொடுக்கும்போது விரல்ல வெட்டிடுச்சு. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான். உனக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல.
பட் எனிவே டேக் கேர். குட் நைட். குட் நைட்.